ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு பொலிட்டிக்கல் பிஹேவியர் இன் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம இந்த யூனிட்லேயே நிறைய டாபிக்ஸ் பார்த்தாச்சு. ஸோ மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நான் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ண லிங்க் எல்லாமே போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து யூனிட் 4 ஆர்கனைசேஷன் பிஹேவியரில் லீடர்ஷிப் அந்த தியரிஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இது வந்து வரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பொலிட்டிக்கல் பிஹேவியர் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். So political behavior refers to activities that are not part of an individual's formal job role but are used to influence others and gain advantages either for personal benefit or in support of organization goals. ஸோ பொலிட்டிக்கல் பிஹேவியர்னால் என்ன சொல்கிறது, ஆர்கனைசேஷ்னல் ரோல்ஸ் அதாவது நம்ம ஒர்க்கில் வந்துட்டு நம்மளோட பவர் தாண்டி நம்ம என்னென்னலாம் வந்து விஷயம் பண்ணி மற்றவங்கள வேலை வாங்குகிறோம் அப்படின்றது தான். மற்றவங்க நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளோட வேலையை முடிக்கிறோம் அப்படின்றது தான் வந்து பொலிட்டிக்கல் பிஹேவியர் அப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம மற்றவங்க இதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்மளோட பர்சனல் பெனிஃபிட்டுக்காக கூட இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆர்கனைசேஷன் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறது கூட இருக்கலாம். ஏதோ ஒரு வேலை, பட் அது வந்து அது ஒர்க் ரிலேட்டடாக இல்லாமல் என்னோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு பண்ணுறது தான். ஓகேவா? ஸோ இட் இஸ் ஆஃபன் அபவுட் யூஸிங் பவர், இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் to achieve something in a workplace, sometimes ethically and sometimes manipulatively. ஸோ அதே தான் நம்மளோட பவர், இன்ஃப்ளூயன்ஸ். இல்லை என்னோடய ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க அப்படின்னா நான் அவங்கள வந்துட்டு மேனிப்புலேட் பண்ணி ஏதாச்சும் அவங்கக்கிட்ட சொல்லி இந்த வேலை வாங்குறது, அந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ணுறது ஒர்க் பிளேஸில். பட் சம்டைம்ஸ் அது எத்திக்கலாக இருக்கலாம், அதாவது ஆர்கனைசேஷன் ரிலேட்டடாகவே இருக்கலாம், நம்மளோட ஒர்க் ரிலேட்டடாகவே இருக்கலாம். பட் சம்டைம்ஸ் வந்துட்டு அது மேனிப்புலேட் நம்மளோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கூட அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அப்பார்ட் ஃப்ரம் ஒர்க் நம்ம எப்படி மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம், மேனிப்புலேட் பண்ணுறோம், அதுதான் வந்துட்டு பொலிட்டிக்கல் பிஹேவியர். ஓகேவா? ஸோ வாட் இஸ் பொலிட்டிக்கல் பிஹேவியர் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த பொலிட்டிக்கல் பிஹேவியர் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு யூஸ்வலி இன்ஃபார்மல் அண்ட் அன்அஃபிஷியலாக தான் இருக்கும். பிகாஸ் அப்பார்ட் ஃப்ரம் ஒர்க்குன்னு சொல்லும் போதே அது வந்து இன்ஃபார்மல். ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களுக்குள்ளேயோ அன்அஃபிஷியலாக தான் இருக்கும். ஸோ மே பெனிஃபிட் இண்டிவிஜுவல்ஸ் மோர் தென் த ஆர்கனைசேஷனுக்காக அந்த பெனிஃபிட் இல்லாமல், இப்போ நான் ஒருத்தவங்களை வேலை வாங்குறேன்னா அந்த வேலை வந்து என்னோட வேலையாக தான் இருக்கும், ஆர்கனைசேஷன் ரிலேட்டடாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. and then can involve networking, lobbying, flattery or spreading information strategically. ஸோ இதெல்லாமே வந்துட்டு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ why does political behavior occur? எதுக்காக இப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, it usually happens when resources are limited like promotions, salary hikes or top projects. ஸோ இந்த மாதிரி அங்கே எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது பண்ணால் தான் வந்து நம்ம ஷைன் ஆக முடியும், நமக்கு வேறு வழியே கிடையாது, நம்ம இவங்களை தள்ளி விட்டால் தான் நம்ம முன்னாடி வர முடியுன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஸோ அதனால் வந்து இப்படி மேனிப்புலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் ரூல்ஸ் ஆர் அன்கிளியர் ஆர் நாட் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோட் ஆர் பீப்புள் வாண்ட் டு கெயின் ஆர் ப்ரொடக்ட் பவர் ஆர் ஸ்டேட்டஸ். இந்த மாதிரி இந்த விஷயத்துக்கெல்லாம் வந்துட்டு பொலிட்டிக்கலி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பிஹேவியர், இதில் எக்ஸாம்பிள்ஸ் நான் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபார்மிங் அலையன்சஸ், அதாவது 2-3 பேர் சேர்ந்து ஒருத்தவங்க அட்டாக் பண்ணுறது, அந்த மாதிரி தான் ஃபார்மிங் அலையன்சஸ். 2 employees build a close relationship with a manager to get more favorable project assignments. ஸோ இது நம்ம ஆப்வியஸ்லி பார்க்குறது தான். ஸோ மேனேஜரோட நல்லா க்ளோஸாக இருக்கிறாங்க, மேனேஜரோட நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும், ஹைக் கிடைக்கும்ன்ற மாதிரி இருக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணுறது. ஓகே, ஸோ செகண்ட் வந்துட்டு withholding information. An employee keeps important client data to themselves to maintain control over a project. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து நான் மற்ற எம்ப்ளாயீஸ்கிட்டையும் சொல்லாமல், என் டீம்மேட்ஸ் கிட்டலாம் சொல்லாமல், நானே வந்துட்டு இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் வந்து கிரிட்டிக்கல் ரிசோர்ஸாக இருப்பேன் அப்படின்னு நினச்சி இன்ஃபர்மேஷனை வந்து வித்ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறது. ஓகே, தேர்ட் வந்துட்டு இம்ப்ரெஷன் மேனேஜ்மெண்ட். An employee always tries to be seen working hard when the boss is around, even if they aren't very productive otherwise. ஸோ ஜஸ்ட் இம்ப்ரெஷனுக்காக மட்டும் வேலை பண்ணுற மாதிரி ஆக்டிங் பண்ணுறது. இந்த பாஸ் இருக்கிறாங்க, மேனேஜர் வராங்க அப்படின்னா அந்த டைமில் மட்டும் எடுத்து ஒர்க் எல்லாம் பார்க்குற மாதிரி பண்ணுறது, மற்ற டைமில் அவ்வளோ வேலை பார்க்காம இருக்கிறது தான் வந்துட்டு இம்ப்ரெஷன் மேனேஜ்மெண்ட். அண்ட் தென் ஃபோர்த்து வந்துட்டு blaming others. A team member shifts responsibility for a failed task onto a colleague to protect their own image.
ஸோ மற்றவங்க மேலே பழி போடுறது இது நமக்கு தெரிஞ்சது தான். இது நான் தப்பு பண்ணிட்டேன் பட் தென் நான் தான் அதை பண்ணிட்டேன்னு சொன்னால் என் மேலே ஒரு கெட்ட இம்ப்ரெஷன் வரும்னு சொல்லிட்டு மற்றவங்க பேரை சொல்லி மாட்டி விடுறது. அண்ட் தென் 5th வந்துட்டு லாபிங் ஃபார் ப்ரமோஷன். an employee privately convinces key decision makers to recommend them for a leadership role regardless of merit. ஸோ அதே தான், நான் என்னோடய ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க இல்லை எனக்கு பிடிச்சவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா, லைக் என்னோடய மேனேஜரே வந்துட்டு எனக்கு ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கிறாங்கன்னா நான் அவங்கள்ட்ட நல்லா பேசி அவங்கள்ட்டேருந்து எவ்வளோ பெனிஃபிட்ஸ் எடுத்துக்க முடியுமோ அதெல்லாமே எடுத்துக்கிறது தான். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு பாசிட்டிவ் வெர்சஸ் நெகட்டிவ் பொலிட்டிக்கல் பவர். இதுலேயுமே வந்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பாசிட்டிவ் பொலிட்டிக்கல் பவரில் வந்து பில்டிங் நெட்வொர்க்ஸ் ஃபார் கொலாபரேஷன். ஸோ நல்லா ஒர்க் பண்ணணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், லேர்னிங் நிறைய இருக்கணுன்றதுக்காக மற்றவங்களோட நல்லா பேசி பழகிறது வந்து பாசிட்டிவ். ஸோ நெக்ஸ்ட்டு அதுவே பாசிட்டிவ்லி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பெர்சுவேடிங் ஃபார் அ குட் காஸ், ஒரு நல்ல விஷயத்துக்காக. கெய்னிங் சப்போர்ட் ஃபார் இனோவேஷன். ஓகே, மற்றவங்க வந்து இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க இந்த டெக்னாலஜிஸ் வச்சுருக்காங்க, நம்மளும் அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இதை கற்றுப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்லையோ அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் இருக்கிறது இட்ஸ் குட், பாசிட்டிவ். அதே நெகட்டிவாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரெடிங் ரூமர்ஸ் ஆர் காசிப்ஸ். ஸோ மற்றவங்களோட சேர்ந்து இன்னொருத்தவங்களை பற்றி இந்த மாதிரி பேசுகிறதோ இல்லை ஏதோ இந்த மாதிரி வந்துட்டு காசிப்ஸ் பண்ணுறதோ. அந்த நான் இன்னொன்று வந்துட்டு மேனிப்புலேட்டிங் அதர்ஸ் ஃபார் பர்சனல் கெயின். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் மற்றவங்கள யூஸ் பண்ணிக்கிறது நம்மளோட வேலைக்காக விஷயத்துக்காக. அண்ட் தென் டேக்கிங் கிரெடிட்ஸ் ஃபார் அதர்ஸ் ஒர்க். மற்றவங்க செஞ்ச வேலையை வந்துட்டு நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கிக்கிறது. ஸோ இதெல்லாமே வந்துட்டு ரொம்ப சீப்பான பிஹேவியர், இதெல்லாமே வந்துட்டு நெகட்டிவ். ஓகே, அண்ட் தென் ஹவு டு ஹேண்டில் ஆர்கனைசேஷனல் பாலிட்டிக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி அவேர் ஆஃப் இன்ஃபார்மல் நெட்வொர்க்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் சேனல்ஸ். ஸோ நம்ம ஒர்க் தாண்டி மற்ற எந்தெந்த இடத்துலலாம் வந்துட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும், யார் யார் கூடலாம் நெட்வொர்க் பண்ணால் நமக்கு நல்ல ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸ்டே எத்திக்கல் அண்ட் டிரான்ஸ்பரண்ட். ஃபோக்கஸ் ஆன் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் credibility. அவாய்ட் gossip அண்ட் manipulative tactics. ஸோ பில்ட் ட்ரஸ்ட் பேஸ்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ ஒரு நல்ல ட்ரஸ்ட் பேஸ்ட் ரிலேஷன்ஷிப் இது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு இல்லை, லைக் உங்களுக்கு பார்த்தாலே புரியும். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்கணும்னா இதெல்லாம் பண்ணுங்கள், ட்ரஸ்ட் பேஸ்ட் ரிலேஷன்ஷிப் பண்ணுங்கள், எத்திக்கலாக இருங்க, டிரான்ஸ்பரண்ட்டாக இருங்க அப்படின்னு போர்டில் கொடுத்துருக்க எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்க வேண்டியது. அண்ட் தென் அவாய்ட் காசிப்ஸ், இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் பண்ணக்கூடாத விஷயம். ஓகே, அண்ட் தென் கன்க்ளூஷன் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் பிஹேவியர் இஸ் அ நேச்சுரல் பார்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் லைஃப். நாட் ஒன்லி ஆர்கனைசேஷன், எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஒரு பாலிடிக்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ while it can sometimes be harmful, when used ethically and positively, it can help in achieving goals, building influence and navigating complex situations. ஸோ இது நம்ம தப்பாக யூஸ் பண்ணிக்காமல் நம்ம வந்துட்டு நம்மளோட கெரியருக்காக ஒரு நல்ல நெட்வொர்க் பில்ட் பண்ணுறதுக்காக நல்ல ஒரு கொலாபரேஷனுக்காகலாம் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது வந்துட்டு பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல் ப்ரொஃபஷனல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் மேனேஜ் பொலிட்டிக்கல் பிஹேவியர் வித்தவுட் காம்ப்ரமைசிங் ஆன் இன்டிகிரிட்டி. ஸோ பேசிக்கலி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ப்ரொஃபஷனல்ஸுமே வந்துட்டு இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட எத்திக்கல் பிஹேவியர் மாறாமல் வந்து இந்த மாதிரி பொலிட்டிக்கல் வந்து எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணணும், இந்த பிஹேவியர் வந்துட்டு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான், இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? இதுதான் நிறைய பேர் பார்ப்பாங்க. தேங்க்யூ.